இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண பேங்க் ராபரி கதை இல்ல. உலக வரலாற்றில் ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி என்று அழைக்கப்படும் ஒரு சம்பவம். 1970களில் பிரான்சில் நடந்த இந்த ராபரி அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்று வரை கூட மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இந்த ராபரி நடந்தது சொசைட்டி ஜெனரல் என்ற வங்கியில். இந்த வங்கி அப்போது மிகவும் பவர்ஃபுல், மிகவும் ட்ரஸ்டடான ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். மக்கள் தங்கள் சம்பாதிப்பு பணம் மட்டும் இல்லாம தங்கம், வைரம், நகைகள், முக்கிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இந்த வங்கியில் வைத்தால் சேஃப் தான் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தது. ஆனா ஒரு நாள் காலை அந்த நம்பிக்கை முழுவதும் சிதறி போயிற்று. ஒரு ராபரி, ஆனா சாதாரண ராபரி இல்ல, மூளை வேலை செய்து சத்தமே இல்லாம யாருக்கும் தெரியாம நடந்த ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம். இந்த ராபரி எப்படி நடந்தது தெரியுமா? அதுதான் இந்த கதையின் ட்விஸ்ட். இந்த வங்கியின் பாதுகாப்பு அப்போது சாதாரணம் இல்லை, அது ஒரு லெவலுக்கு மேல இருந்தது. சொசைட்டி ஜெனரல் வங்கியின் வால்ட் என்பது ஒரு ரூம் மாதிரி இல்ல, அது ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. அதன் கதவு மட்டும் பார்த்தாலே யாருக்கும் ஒரு பயம் வரும். சுமார் 20 டன் எடை. அந்த டோர் ஓபன் ஆகணும்னா ஸ்பெஷல் லாக்கிங் சிஸ்டம், டைமிங் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணணும். பல வருடங்களாக அந்த வால்ட்டை யாரும் பிரேக் பண்ண முயற்சி கூட செய்யவில்லை. ஏனென்றால் அது இம்பாசிபிள்னு எல்லாரும் நம்பினாங்க. மக்கள் தங்கள் வாழ்க்கை முழுக்க சேமித்த பணம், பெரிய பிசினஸ் பீப்புள் தங்கள் கோல்ட் ரிசர்வ்ஸ், முக்கிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வால்ட்டுக்குள் தான் இருந்தது. இந்த வங்கியில் சேஃப் தான், இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை ஒரே நாளில் சிதறப்போகுது. அது ஒரு சாதாரண காலை போலதான் ஆரம்பிச்சது. சூரியன் மெதுவாக உதயமாகி மக்கள் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்ச நேரம். பேங்க் ஓபன் ஆனது. கஸ்டமர்ஸ் வெளியே லைன்ல காத்திருந்தார்கள். மேனேஜர் உள்ளே சென்று வால்ட் ஓபன் பண்ண முயன்றார். அவர் கீ வச்சார், மெதுவாக டர்ன் பண்ணினார். சாதாரணமாக அந்த டோர் ஒரு சவுண்டு கொடுத்து ஓபன் ஆகணும். ஆனா அந்த நாள் அந்த சவுண்டே வரவில்லை. அவர் மீண்டும் ட்ரை பண்ணினார். இந்த முறை கொஞ்சம் ஃபோர்ஸா, ஆனா இன்னும் ஓபன் ஆகவில்லை. அவர் முகத்தில் குழப்பம் மெதுவாக தெரிஞ்சது. இது என்ன பிரச்சனைன்னு அவர் உள்ள யோசிக்க ஆரம்பிச்சார். அவர் மீண்டும் முயன்றார். ஒரு முறை, 2 முறை, அதுவும் இல்ல. 5 தடவை, 10 தடவை, இன்னும் டோர் ஓபன் ஆகவே இல்லை. வெளியில் கஸ்டமர்ஸ் காத்திருக்கிறார்கள். மணி எங்கேன்னு கேட்க ஆரம்பிக்கலாம். அவர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார். கையில ஸ்வெட்டு, மனசுல பயம். இது சாதாரண ஜாம் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் உடனே மெயின்டெனன்ஸ் டீமுக்கு கால் பண்ணினார். மெயின்டெனன்ஸ் டீம் வந்து வால்ட் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்கள் லாக் சிஸ்டம் முழுக்க கவனமா அப்சர்வ் பண்ணாங்க. கீ டர்ன் ஆகுது, கியர்ஸ் மூவ் ஆகுது, எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் மிஸ்ஸிங். டோர் ஓப்பனே ஆகல. அது ஒரு வெரி அன்யூஷுவல் சிச்சுவேஷன். இந்த மாதிரி ப்ராப்ளம் அவர்கள் முன்னாடி சந்திச்சதே இல்லை. மேனேஜர் சைட்ல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு உள்ளே டென்ஷன் இன்னும் அதிகமா போயிட்டு இருந்தது. இப்போ கஸ்டமர்ஸ் காத்திருக்காங்க, இது சால்வ் ஆகலைன்னா என்ன ஆகும்னு பயம். அந்த நேரம் மெயின்டெனன்ஸ் டீம் ஒரு ரிஸ்கி ஐடியா சொல்றாங்க. சார், சைட் வால்ல ஒரு ஸ்மால் ஹோல் போட்டு லாக்கர் ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு நார்மல் சஜஷன் இல்லை. வால்ட்டுக்கு ஹோல் போடுறது இட் செல்ஃப் ஒரு பிக் டிசிஷன். அதனால் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சில நிமிடங்களில் போலீஸ் வந்தது. வங்கிக்குள் ஒரு சீரியஸ் சைலன்ஸ், ஒரு ஹெவி டென்ஷன் ஃபீல். ஹோல் போட ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப கேர்ஃபுல். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அவர்கள் மிகவும் கவனமாக வேலை செய்தார்கள். சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் வால்ட் டேமேஜ் ஆகலாம். நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. 1 மணி நேரம், இன்னொரு மணி நேரம். ஃபைனலி அவர்கள் வால்ட்டுக்குள் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் உருவாக்கினார்கள். ஒரு எம்ப்ளாயி மெதுவாக உள்ளே நுழைந்தார். அவர் உள்ளே போனவுடனே சுற்றி பார்த்தார்.
அவர் முகத்துல இருந்த எக்ஸ்பிரஷன் சடனா மாறுச்சு. அவருடைய கண்கள் ஒரு செகண்டுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சேஃப் பாக்ஸஸ் எல்லாம் ஓப்பன். பல இடங்களில் லாக் உடைக்கப்பட்டிருக்குது. மணி, கோல்டு, ஜுவல்லரி ஒன்றும் இல்லை. அவர் அதிர்ச்சியால் ஆல்மோஸ்ட் பேச முடியல. பிறகு ஒரு பெரிய குரலில் கத்தினார், சார், ராபரி ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் அங்க இருந்த எல்லாருக்கும் ஷாக். போலீஸ் உடனே வால்ட்டுக்குள்ள நுழைந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சேஃப் பாக்ஸையும் செக் பண்ணாங்க, ஒவ்வொரு கார்னரையும் பார்த்தாங்க. அந்த நேரம் ஒரு வால்ல ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்தது. வித்தவுட் வெப்பன்ஸ், வித்தவுட் வயலன்ஸ், வித்தவுட் ஹேட். அதாவது இந்த ராபரி எந்த சண்டையும் இல்லாம நடந்தது. இது இட்செல்ஃப் ஒரு பெரிய க்ளூ. ஆனா இன்னும் பெரிய ஷாக் என்னன்னா, வால்ட் டோர் இன்சைட்ல இருந்து வெல்ட் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது ராபர்ஸ் வெளியிலிருந்து வரல, அவர்கள் ஆல்ரெடி உள்ளே வந்து அதற்கு பிறகே டோரை சீல் பண்ணியிருக்காங்க. லாஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மணி மட்டும் இல்ல, கோல்ட் பார்ஸ், ஜுவல்லரி, ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸ் ஒன்றுக்கு பிறகு ஒன்று லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபைனல் கால்குலேஷன் வந்தபோது டோட்டல் வேல்யூ சுமார் $10 மில்லியன். அந்த காலத்துக்கு இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இந்த நியூஸ் அடுத்த நாளே பிரான்ஸ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒரு பெரிய ஹெட்லைன், ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி. பீப்புள் அதை படிச்சவுடன் ஷாக். இந்த மாதிரி எப்படி பாசிபிள்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த ராபரி ஒரு லெஜெண்டா மாற ஆரம்பிச்சது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. முதல் क्वेश्चन, வால்ட் எப்படி பிரேக் ஆனது? அவர்கள் ஃப்ளோர், வால், சீலிங் எல்லாம் செக் பண்ணாங்க. அப்போதான் ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது. ஒரு ஹிடன் டனல். அது சூவர் சிஸ்டம்ல இருந்து வால்ட்டுக்கு வந்தது. அந்த டனலுக்குள் பார்த்தபோது லைட் வயரிங், ஆக்சிஜன் பைப்ஸ். இது ஒரு ரேண்டம் வேலை இல்ல, இது ஒரு ஹைலி பிளான்ட் ஆபரேஷன். ஒரு நாள் இல்ல, மாதங்கள் எடுத்த வேலை. போலீஸ்க்கு இப்போ கிளியர், இது ஓவர் நைட் ராபரி இல்ல, மந்த்ஸ் பிளானிங், பேஷன்ஸ், பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். அவர்கள் எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேங்க் எம்ப்ளாயீஸ், அருகில் இருப்பவர்கள், சஸ்பீஷியஸ் பீப்புள் எல்லாரையும் செக் பண்ணாங்க. ஆனா எந்த ஸ்ட்ராங் க்ளூவும் கிடைக்கவில்லை. டைம் போக போக பிரஷர் அதிகரிச்சது. மீடியா கொஸ்டின்ஸ், பப்ளிக் ஆங்கர், பேங்க் ரெப்யூட்டேஷன் இட்செல்ஃப் ரிஸ்க்ல போயிடுச்சு. ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லீட் கிடைச்சது. சிலர் கோல்ட் பார்ஸ் விற்க முயன்றார்கள். அதை செக் பண்ணும்போது அது அந்த பேங்க்ல இருந்து வந்ததுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுத்தது. அவர்களை அரெஸ்ட் பண்ணினார்கள். அந்த மூமெண்ட் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு டர்னிங் பாயிண்ட். பல நாட்களாக எந்த க்ளூவும் இல்லாத கேஸுக்கு இப்போ ஒரு டிரெக்ஷன் கிடைச்சது. போலீஸ் அவர்களிடம் ஸ்ட்ரிக்டா கொஸ்டின் கேட்டது, பிரஷர் கொடுத்தாங்க. இறுதியில் ஒரு பெயர் வெளிவந்தது, ஆல்பர்ட் ஸ்பாஜியாரி. ஒரு சாதாரண போட்டோகிராஃபர். போலீஸுக்கு இது ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு போட்டோகிராஃபர் இப்படி பிளான் பண்ணுவானா? இவன் மாஸ்டர் மைண்டா? எல்லாருக்கும் டவுட். ஆல்பர்ட்டை அரெஸ்ட் பண்ணினாங்க. இன்டராகேஷன் ஆரம்பிச்சது. முதல் அவர் காமா இருந்தார். அவர் பேசவே இல்லை, எதையும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனா பிரஷர் அதிகரிக்க ஆரம்பிச்சது. பல மணி நேரம் கழித்து அவர் ஃபைனலி பேச ஆரம்பிச்சார். இந்த ராபரி ஐடியா அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்பே வந்தது. அவர் ஸ்லோலி பிளான் பில்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் பேங்க்குக்கு கஸ்டமர் மாதிரி போய் வால்ட் உள்ளே என்ட்ரி வாங்கினார். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்தார், டீடைல்ஸ் அப்சர்வ் பண்ணினார். வீட்டுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் உருவாக்கினார். பிறகு சூவர் வழிதான் சேஃபஸ்ட் என்ட்ரின்னு டிசைட் பண்ணினார். கேங் மெம்பர்ஸுடன் சேர்ந்து டனல் தோண்ட ஆரம்பித்தார். அது ஒரு மிகவும் ரிஸ்கி ப்ராசஸ். 9 வாரங்கள் தொடர்ந்து வேலை செய்து
ஃபைனலி வால்ட் அடைந்தார்கள். சாட்டர்டே நைட், பர்ஃபெக்ட் டைமிங். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சண்டே முழுக்க லூட் நடந்தது. மணி, கோல்ட் எல்லாம் எடுத்தார்கள். பிறகு டோர் வெல்ட் செய்து டிலே கிரியேட் பண்ணினார்கள். கோர்ட்டுக்கு கொண்டு சென்றபோது ஆல்பர்ட் ஒரு ஷாக்கிங் மூவ். விண்டோலிருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப். அதற்கு பிறகு அவர் எங்கே போனார் யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த ராபரி இன்னும் ஒரு மிஸ்டரியாவே இருக்கு.